ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு கத்தலாம் நண்பா. நான் வந்து இன்றைக்கி சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ண போகிறேன் நண்பா. ஸோ நல்லா இது வந்து எப்படின்னா ஸ்வீட் ஐட்டம் வந்து மைதா மாவு போட்டிருக்கேன் 2 கப்பு. ஓகே நண்பா. இங்கே பாருங்கள், இந்த கப்பில் நான் போட்டிருக்கேன் 2 கப்பு. ஓகே நண்பா. இப்போ இதை போட்டாச்சு. இப்போ லைட்டாக உப்பு போட்டுருக்கேன் நண்பா, 2 கப்பு. உங்களை தேவையான உப்பு போட்டுருங்க. ஓகே நண்பா, அது போட்டாச்சு. பட்ரு வேணுமா பட்ரு மிக்ஸ் பண்ணிக்கங்க, நெய் இருந்தால் நெய் மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே நண்பா. இப்போ நான் பட்ரு கொஞ்சம் தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். கொஞ்சம் சோடா மாவு இருந்தால் அதுவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க நண்பா. இதை வருங்க, சோடா மாவு லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே நண்பா, சோடா மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு, உப்பு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ என்ன கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் போட்டுங்க, தேவையான அளவுக்கு. போட்டாச்சா? ஆயில் நல்லா பிணைஞ்சிக்கணும் நண்பா. ஓகே, நெய் இல்லாட்டி பட்டர் எது இருந்தாலும் ஓகே. பாருங்கள், சுடு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஐடியா இருந்தால் சுடு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. கெட்டியாக இருந்தால் தண்ணி மிக்ஸ் பண்ணணும் எப்படி இருந்தாலும். ஸோ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஓகே நண்பா. இப்போ ஒரு பெரிய பெரிய இஞ்சிரம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு பண்ணிடும்ல அது மாதிரி பிணைஞ்சிடணும் நண்பா. ஸோ இதுதான் எண்ணெய் போட்டு கொஞ்சம் லைட்டாக போட்டு கிண்டிடணும், நல்லா பிணைஞ்சிருங்க. ஸோ இதுதான் நண்பா. ஸோ காமிக்கிறேன் பாருங்க நண்பா, பிணைஞ்சிக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிணைஞ்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க, இது நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி மிக்ஸ் பண்ணிடுறேன். மைதா மாவு 2 கப்பு போட்டுருக்கேன் நண்பா. நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதி ரைட் பண்ணிக்கிறேன், பார்த்துங்க. இந்த கண்ணாடி பவுலில் தான் பண்ணும் நண்பா. இப்போதைக்கு நம்மளுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம், போக அப்புறம் வாங்கிக்கலாம் நண்பா. ஓகே நண்பா, வருவேன் இந்த கான்செப்டில் கொண்டு வரணும். இனிப்பு காரம் எல்லா வகையும் பண்ணுவோம் நண்பா. என் வீடியோவில் பாருங்கள், ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. இன்றைக்கி வந்து ஒரு விளையாட்டு விளாட்லாம் நண்பா, மைதா ஸ்வீட்டோட பாருங்கள். இப்போது இதை நல்லா பிணைஞ்சி வச்சுட்டு சர்க்கரை பாவும் வைக்கணும் நண்பா. ஓகே நண்பா, கம்பி பதம் சொல்லுவாங்களே அது மாதிரி வரணும். ஒரு கம்பி பதம் வந்தால் ஓகே, அது கொஞ்சம் இப்போ பண்ணணும் நண்பா. இப்போ நல்லா பிணைஞ்சிக்கலாம் நண்பா. பாருங்க, லைட்டாக தண்ணி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி வச்சு
15 நிமிஷம் இல்லை ½ அன் ஹவர் இருந்தாலும் ஓகே. கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிட்டு வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஊறினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் அப்போ போய் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. மைதா கோதுமை இதுலேயும் பண்ணலாம். கொஞ்சம் மைதாவில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்போயாச்சும் ஒரு வாட்டி மைதா சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பா. டெய்லி தான் ஒத்துக்கூடாது. நான் கோதுமை மாவில் தான் போட்டேன். ஒரு வீடியோ போட்டுதான் அது கோதுமை மாவில் தான் பண்ணது. கமெண்ட்டும் போடுங்க நண்பா எப்படி இருக்குன்னு சொல்லி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, வீடியோஸ் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி போயிடுறீங்க நண்பா. சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. நாங்கள் சவுதியிலேருந்து கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்கோம் நண்பா வீடியோலாம். இந்த மாதிரி கொண்டு வந்துடணும் நண்பா. ஸோ பாருங்கள், என்றைக்குமே கையில் பிணைகிறது தான் நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். எப்பயுமே அந்த ப்ரெஷ்ஷு அந்த இது இதெல்லாம் பண்ணிங்க. நிறைய ஐட்டம் பண்ணுவோம் நண்பா. பார்த்துக்கிட்டே இருங்க வீடியோவை. அப்பப்போ சப்போர்ட்டும் பண்ணுங்கள் நண்பா. நம்மளுக்கு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றியாச்சு. இந்த பழம் வந்துருச்சு பாருங்க நண்பா. நல்லா பண்ணிக்கணும் நண்பா. ஓகே மக்களே, ஓகே சிஸ்டரே, இன்றைக்கி ஒரு விளாண்டாங்க சிஸ்டர் நண்பா, பிரதர்ஸ் மக்களே. ஸோ நண்பா அதான் வந்துடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி வச்சுங்க நண்பா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், நான் காமிச்சிருக்கேன் நண்பா. பாருங்கள் நண்பா, அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. நல்லா சோப் பண்ணியிருக்கு. இப்போது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நண்பா. பாருங்கள் மக்களே, பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா புஃப்னு இருக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படி இது பண்ணிடணும் நண்பா. பேப்பர் எடுத்துகிட்டு ஸோ பாருங்கள் நண்பா, கொஞ்சம் நான் மாவு அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட நல்ல பெரிய பிளேஸாக இருந்தால் ஓகே நண்பா, நல்லாயிருக்கும். உருண்டை போட்டுடலாம். சூப்பர் பதமாக இருக்குது பாருங்கள் நண்பா. செம்மையாக இருக்குது. நல்லா இதாக இருக்குது. நல்லா ஊறி இருக்குது மாவு. ஸோ இது சும்மா இந்த வேரில் வேற பொண்ணு நண்பா. வேற அப்ளை பண்ணிங்க. இருக்கிற மாதிரி இருந்தால் மாவு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுங்க, சரியாக இருக்கும். மைதா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். கோதுமை மாவுலேயும் பண்ணால் நல்லாயிருக்கும். மைதா மாவு கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்லைஸில் பண்ணி வச்சுக்கணும்.
ஓகே நண்பா, இது அடுத்தது அடுத்த லேயர் இது. ஸோ இது மாதிரி ஒரு 3 இல்லாட்டி 4 பண்ணிக்கங்க நண்பா. ஓகே நண்பா, பாருங்க. சர்க்கரை பாவு இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். ஓகே நண்பா, சர்க்கரை பாவு நான் காமிக்கிறேன். ஒரு கம்பி பதம் வந்தால் போதும், ரொம்ப பண்ண தேவையில்லை, ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ நண்பா, ஓகே சிஸ்டர், பாருங்கள் நண்பா, இப்போ நான் வந்து சர்க்கரை பாவு வச்சுருக்கிறேன். ஒரு இதாகிட்டு சூடாக காமிக்கிறோம். ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் நண்பா, நான் காமிக்கிறேன் அதை எப்படி பண்ணணும். ஓகே நண்பா, இது மூணாவது லேயர் நண்பா. எத்தனை லேயர் வேணும் பண்ணலாம், ஆனால் உள்ளே கொஞ்சம் வேகாது. ஒரு 5 இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். அதே சைஸில் பண்ணிக்கணும் நண்பா, எல்லாம் ஒரே லெவலில் இருக்கணும். ஸோ நண்பா, இது 4வது லேயரு, 4 இது நான் பண்ணியிருக்கேன் நண்பா. ஸோ அதே மாதிரி பெருசாக பண்ணிடலாம். சின்ன சின்னதாக இருந்தால் போதும், உருண்டை ரொம்ப பெருசாக தேவையில்லை. வந்துச்சுன்னா கொஞ்சம் மாவு அப்ளை பண்ணிக்கங்க. கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் நண்பா, 1 2 3 4 லேயர் பண்ணிக்க, 5 கூட வைக்கலாம். ஓகே நண்பா, ஸோ நான் இப்போ பாருங்கள், இப்போ ஒவ்வொன்றா மேலே அப்ளை பண்ணிவிட்டு, ஓகே நண்பா, எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணுமா நெய் தடவுன்னா தடவிக்கிங்க, நெய் வேண்டாம் எனக்கு. ஸோ எண்ணெய் தடவிக்கிட்டேன். இப்போ இந்த லேயர் எடுத்து மேலே அப்படியே வச்சிடலாம் நண்பா. இது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள் நண்பா, ஆயில் தடவி வச்சு அதே மாதிரி இதையும் வச்சிடுறேன். சைஸ் கரெக்டாக வரலன்னா நீங்கள் அது மாதிரி இழுத்து விட்டுருங்க நண்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நண்பா, இப்போ நான் இழுத்து விட்டுறேன். கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டுங்க. இன்னொன்று நான் ஆயில் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிட்டேன், போட்டாச்சு நண்பா. இப்படி தான் ஆகும். இது ஒன்று போட்டாச்சு. ஸோ அதுதான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது போட்டாச்சு நண்பா, இது போட்டாச்சு. நண்பா, ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இந்த லேயரும் இதையும் அப்படி போட்டுறேன் பாருங்க. நண்பா, இது போட்டாச்சு, செம்மையாக பண்ணியாச்சு நண்பா. இன்னும் அப்படியே மடக்கிறவன் தான், இங்கேருந்து அப்படியே மடக்கிடுங்க நண்பா. இதுக்கு மேலே கூட ஆயில் போட்டுருங்க.
அப்ளை பண்ணிட்டு ஸோ அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். விட்டேன் நண்பா. இந்த ஸ்லைஸாக வந்துச்சு இப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்லைஸாக அது கட் பண்ணணும். ஸோ நம்ம பாருங்கள் நண்பா, எதுவும் கொதிச்சிருச்சு, சக்கரை பாவு ரெடி ஆகிடுச்சு. அது நண்பா இதை வச்சுட்டேன். கொஞ்சம் ஆடினதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காயிடும். ஸோ நான் இதை இப்போ ஆயிலை கொஞ்சம் சூடாகட்டும் நண்பா. ஓகே நண்பா, இப்போ ஆயில் சூடாகிட்டுருக்கு. இப்போது இது ரெடி ஆகிடுச்சு சக்கரை பாவு. இப்போ இதில் தான் நான் டிப் பண்ணுவேன், அதை ஃப்ரை பண்ணிவிட்டு. ஓகே நண்பா, ஸ்டெப் பை ஸ்டெப்பை பாருங்கள் நண்பா. ஓகே நண்பா, இன்றைக்கி ஒரு விளாட்லாம் நண்பா. ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஸ்வீட் ஐட்டம், மைதா ஸ்வீட்ஸ் விட. ஓகே நண்பா, சூப்பராகும். நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. அதே மாதிரி கமெண்ட்லாம் பண்ணுங்கள் நண்பா, சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ நண்பா நான் ஒர்க் பண்ணுறேன். ஓகே நண்பா, சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கிறேன். லேயராக அப்படியே வரும் உங்களுக்கு. பாருங்கள் லேயர் தெரியுதா நண்பா? இந்த பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஸோ கட் பண்ணி இங்கே பாதி வச்சுக்கலாம். ஸோ வரும் லேயர் அப்படி வந்துடும். ஸோ நான் ஊற்றிடுறேன் நம்ம. உருட்டி அப்படியே போட்டுடுறேன். ஸோ பாருங்கள் நண்பா, நல்லா இதாகுது. ஸ்லோவாக தான் வச்சுருக்கணும், மீடியம்லேயே வைங்க, ரொம்ப ஸ்பீடாக வைக்க வேண்டாம். பாருங்கள் இப்போ ஆகுது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் மொத்தமாக போட்டாலும் போட்டுங்க நண்பா. ஸோ பாருங்கள் நண்பா, இதையும் அதே மாதிரி போட்டுருங்க. ஓகே நண்பா, இது நல்லா இதாகிடுது, இது ப்ரௌன் ஆகுது. பாருங்கள் இந்த ஸ்லைஸ் கொஞ்சம் மாறுது. ரொம்ப அழுத்தினீங்கன்னா கொஞ்சம் இதாகிடும். அழுத்தாமல் லைட்டாக பண்ணுவோம் நண்பா, அப்போ தான் அந்த பதம் வரும். ஓகே நண்பா, இதே மாதிரி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும் நண்பா. சரி, இதையும் அதே மாதிரி பண்ணிடுறேன் நண்பா. அழகாக வந்துடுச்சு. அதே மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. சரி, இதை திருப்பி விட்டுலாம். அதே மாதிரி எல்லாமே பண்ணிடலாம் நண்பா. நண்பா அப்புறமா லேயராக இருக்குது. நீங்கள் இன்னும் ஒரு 5, 6, 7 இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் நண்பா. நான் சும்மா வீடியோக்காக உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ அடுத்தது அதே மாதிரி விட்டுங்க நண்பா. பாருங்கள் லேயராக ரொம்ப இது பண்ணிங்கன்னா இந்த லேயர் வராது. ஸோ அவ்வளோ இருந்தால் நீங்கள் கையில் இது பண்ணிங்கன்னா சரிப்பட்டு வராது. பட் எல்லாம் பண்ணால் தான் அந்த இது கரெக்டாக வரும். இது பண்ணிட்டேன். ஸோ இது அதே மாதிரி பண்ணிடுறோம். இப்போ ரொம்ப வந்துடுச்சு. ஸோ எல்லாமே ரெடி. செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, இது அப்படியே போட்டுறோன்னு தான் இது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நண்பா. ஸோ பாருங்கள் நண்பா, இது அப்படியே எடுத்துருவோம் தான், அப்படியே உடச்சி எடுத்துருவோம் தான். நீங்கள் அந்த நைஃப் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நைஃப் தான் யூஸ் பண்ணுவேன். அதில் ஈஸியாகவும் உங்களுக்கு டிப் பண்ணி அந்த கரண்டியும் யூஸ் பண்ணலாம், ஓட்டை கரண்டி. ஸோ நான் அதை யூஸ் பண்ணல. இது கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் வடியும், அது தெரிக்குது. ஸோ இது கொஞ்சம் இதாகட்டும். இதையும் போட்டுடலாம் நண்பா. அப்படியே பாருங்கள், நான் இது ஒட்டிடுறோம் வச்சேன்னா. பாருங்கள், ஸோ இது போட்டேன் நண்பா. ஒவ்வொன்றா நண்பா. இதையும் போட்டேன் நண்பா. ஸோ இது எடுத்துருவாங்க. பாருங்கள், சிறப்பு போட்டாச்சு. சிறப்பு இந்த மாதிரி ஒரு கம்பி இருந்தால் போதும். இந்த பாருங்கள், ஒரு கம்பி பதம் இருந்தால் போதும். இப்போ நண்பா இதுதான். ஓகே நண்பா, இது திருப்பிக்கலாம். ஸ்லிம்லேயே வைங்க நண்பா. ரொம்ப போட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வேகாத. அப்புறம் ஸ்லிம்லேயே வச்சு பண்ணுங்கள் நண்பா. இதுதான் இதோட இது. பாருங்க, ஒரு ஆள் நானே எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கேன் நண்பா. ஒரு கேமராவை முடிச்சுக்கிறேன். ஸோ அதனால தான் சாரி நண்பா, கேமரா கொஞ்சம் ஆட்டிக்கிட்டே இருக்கேன், அதனால. ஸோ என்னோடய தமிழ் ஸ்பீச் எதுவும் மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிடுங்க நண்பா. ஓகே நண்பா. ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. அதே மாதிரி புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா. என்னோடய கடாய் இப்படி தான் இருக்குது நண்பா. பாருங்கள் கடாய், பாருங்கள் கடாயோட நிலமை. ஸோ இதில் தான் பண்ணிகிட்ருக்குறேன். அதெல்லாம் கம்பெனி, இது நான் வாங்கினது, இந்த கம்பெனியோட கேஸ்லாம். ஓகே நண்பா. பாருங்கள் இந்த கேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. அடுப்பு ரொம்ப ஆக்சுவலி கருப்பு, இது கருப்பு அந்த மாதிரி கலர்லாம் மாறி எல்லாம் எண்ணெய் பட்டு ரொம்ப டெட்டி ஆகிடுச்சு. ஓகே நண்பா, பார்த்துட்டே இருங்க கண்டினியூவாக.
இப்போ நான் திருப்பி விட்றேன் நண்பா. இது ஒரு சைடு வந்துடுச்சு. சரி, இதையும் திருப்பி விட்றேன். சரி, இதையும் திருப்பி விட்டுறேன். ரெண்டு மூணு வாட்டி திருப்பி விட்டு இந்த ப்ரௌன் கலரில் அந்த பாருங்கள், ப்ரௌனாக வந்துடுச்சுன்னா ஓகேன்னு அர்த்தம், குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, இங்கே பாருங்கள், இது வச்சுருக்குறோம். இங்கே பாருங்கள், இது ரெடியாக இருக்குது, போட்டாச்சு. ஒரு 5, 6, 7 அந்த மாதிரி போட்டுங்க நண்பா. அப்போ தான் லேயராக வரும். ஓகே நண்பா. சரி, இதில் போட்டு டிப் பண்ணிவிட்டு இதுலேருந்து எடுத்துருங்க நண்பா, இல்லைன்னா இது ஊறிடும் அப்புறம். ஓகே நண்பா, இப்போ டிப் பண்ணியாச்சு. ஸோ நான் எடுத்து போட்டேன். ஓகே நண்பா, இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது 2 ரெடி ஆகிடுச்சு, இந்த 3 ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது எடுத்துடலாம் நண்பா. இது ஓகே ஆகிடுச்சு. ஓகே நண்பா. ஸோ இது எடுத்து இதில் போட்டுடலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இதில் போட்டாச்சு. பரவாயில்ல, இதில் போட்டுட்டேன். இதை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். ஓகே நண்பா, பக்கத்தில் வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. என்ன பாருங்கள் எப்படி அடியுதுன்னு. ஸோ இதை போட்டுடலாம். ரெடி ஆகிடுச்சு. இது 2 இருக்குது, இதை அப்படியே போட்டுடலாம் நண்பா. ஸோ இதே மாதிரி பண்ணி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாம். அது ஓகே நண்பா, எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சர்க்கரை உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் சர்க்கரை அதிகம் கம்மியாக போட்டுங்க. ஓகே நண்பா, இப்போ பாருங்கள் நண்பா, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. ஸோ நண்பா, அப்பப்போ திருப்பி விட்டுருங்க. இதையும் அப்படியே திருப்பி விட்டுருங்க, இல்லாட்டா ஒரே சைடு இதாகிடும். 2-3 வாட்டி திருப்பி விட்டுருங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம திருப்பி விட்டேன். இது ரெடி ஆகிடுச்சு, கீழே போட்டது. ஸோ அதை திருப்பி வச்சு இதை எடுத்துடுறேன். இது 2 ஊருக்கும் ஸோ நண்பா, இது டிப் பண்ணிட்டேன். சும்மா ஒரு 5 நிமிஷம் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப டிப் பண்ணிங்கன்னா அப்புறம் உடஞ்சிரும். ஸோ அதே மாதிரி திருப்பி விட்டுங்க நண்பா. பாருங்கள், ஸோ ப்ரௌன் ஆகிட்டு பாருங்கள். இதே கான்செப்டில் நீங்களும் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் ப்ரௌன் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் நண்பா, செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அல்வா மாதிரி இருக்குது நண்பா பார்க்குறதுக்கு. தேன் வாய் ஊறுது நண்பா. ஓகே நண்பா, நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வீடியோவில் நண்பா. கமெண்டில் நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் இதை பார்த்துட்டு கமெண்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் தெரியுங்க நண்பா. ஸோ நண்பா பாருங்கள் நண்பா, சூப்பராக பார்க்குறதுக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நண்பா வீட்டில். குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாம். அது செம்மையாக பார்க்குறதுக்கு. ஓகே நண்பா. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்கிறேன் நண்பா. பாருங்கள், ஒரு பாதி சாப்பிட்டு பார்க்குறேன். இந்த லேயராக வந்திருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ நண்பா பாருங்கள், செம்ம ஜூஸியாக இருக்குது நண்பா, செம்ம சாஃப்டாக இருக்குது. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மைதா மாவு
செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மைதா மாவில் பண்ணனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பா. ஸோ சர்க்கரை பாவும் போட்டு நல்லா கொஞ்சம் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக இருந்தால் இனிப்பு போட்டு கம்மியாக பண்ணிக்கோங்க. எனக்கு இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பா. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு விளையாட்டு விளாட்லாம் நண்பா. எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு. ஓகே நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக அந்த வீடியோ பார்க்குறதா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. இதை அப்படியே ஷேரும் பண்ணி விடுங்க நண்பா. ஓகே நண்பா. இது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரிவிங்க நண்பா. ஓகே, டேக் கேர், பாபா, இசாக்கல்லா ஹேர் வருங்க. தெரியுங்களா? அம்மா